திருவோண நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்களா? ஆமா சார், திருவோண நட்சத்திரம் சார். நீங்க மேரேஜுக்காக கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஏஜ பாருங்க. 16 வயசு 8 மாசம் தான் ஆகுது. அதனால ஆமா அந்த சார். தாட்டே போகக்கூடாது. ஓகேயா? சரிங்க சார். இந்த தாட்டே முதல்ல போகக்கூடாது. ஏன்னா இவ்வளவு தூரம் வேற மாதிரி இருந்துட்டு இப்ப போய் நீங்க வந்துட்டு அந்த பேச்சே பேசக்கூடாது. ஒண்ணு. ம். அடுத்து ஜாதகத்தை பொறுத்தவரை நீங்க இந்த பொருத்தம் பார்க்கணும்னு அவசியமே இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே? ஏன்னா சரிங்க சார். இந்த 17 வயசுங்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மினிமம் இப்ப ஏஜுக்கு எவ்வளவுங்க? ஏஜ் என்னங்க? மினிமம் 21 சார். 21. அதுக்கே கிட்டத்தட்ட 4 வருஷம் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கே 4 வருஷம் இருக்கு. 4 வருஷம் விளையாட கூட இன்னும் குறைஞ்சது ஒரு 3 வருஷம் இருக்கு. அதனால அதை பத்தியே பேச வேண்டாம். சரிங்க. திருமண பொருத்தம் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொதுவா எல்லாருக்குமேங்க திருமண பொருத்தத்துல நிறைய வந்து குழப்பம் இருக்கு. திருமணம் வந்து ஒரு எல்லாருக்குமே வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா, ஆண்களை விட பெண்கள் வீட்டுல வந்து குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா, பொதுவாவே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா சமுதாயத்திலையும் பாத்தீங்கன்னா சரிங்க, பெண் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. ரெஸ்பான்சிபிள் நல்லா இருக்கும். பொதுவா எந்த ஒரு விஷயமா இருந்தா சொல்றத கேட்கறது எல்லாமே நல்லா இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா, தாய், தந்தையில வந்து பாத்தீங்கன்னா, பெண் குழந்தைகளை எப்போதுமே தந்தைகளுக்கு அதிகமா பிடிக்கும். தந்தைகளுக்கு அதிகமா பிடிக்கும். இது இயல்பாவே உள்ளதுதான். பொதுவா எந்த ஜாதகம் எடுத்தாலுமே நீங்க ஜென்ரலாவே பார்க்கலாம். பொதுவாவே பெண் குழந்தைங்க இருந்தா சரி, அதனுடைய முகச்சாடையை பார்த்தீங்கன்னா, அந்த முகம் சாயல் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாவா இருக்கும். நீங்க தைரியமா கேட்கலாம். அதே மாரி ஆண் குழந்தையாக இருந்தா, அம்மா மாரியா முகம்னு கேட்டு பாருங்க. அதுல வந்து 2ஆம் வீட்ல சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தைரியமா கேட்கலாம். அதே மாதிரி பொண்ணுடைய ஜாதகத்துல மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா முகச்சாடையான்னு கேளுங்க. அதுல சூரியனா இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, அப்படியே ஒட்டி வச்சது மாரியே இருக்கும். அப்படியே அப்பா மாரியே இருக்கும். அதே மாரியே இருக்கும். பேச்சு, கீச்சு, செயல்பாடுகள் எல்லாமே. பொதுவாவே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பொருத்தம் பார்க்கும்போது எல்லாருமே என்ன செய்றாங்கன்னா, இந்த 27 நட்சத்திரத்துக்கும் பொதுவான பொருத்தம் பார்க்குறாங்க. இது பொதுவான பொருத்தம்ங்கிறது எப்படி வரும்னா, இந்த 7 சனி வந்தா எப்படி இருக்கும்? கண்டச்சனி வந்தா எப்படி இருக்கும்? பொங்கு சனி வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி பொதுவான பலன தயவு செய்து யாருமே நம்ப வேண்டாம். ஏன்னா, ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில திருமணம் லேட்டா நடந்துச்சுன்னா, அது விதி பிரகாரமே பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகத்துல செவ்வாய் வந்து அந்த திருமணத்துக்கான பாவத்தை தடுக்கக்கூடிய 2, 6, 10 இல்ல 8ஆம் பாவத்தையோ கண்டிப்பா தொடர்பு கொண்டிருக்கும். நீங்க நான் சொல்றது பாரம்பரியத்துல இல்லங்க. உபநட்சத்திர முறையில பார்க்கணும். இயல்பாவே ஒரு 28, 30 வயசுங்க, 31 வயசு தள்ளி போச்சுன்னா, அவங்கள பொறுத்தவரையில கண்டிப்பா வேலைக்கு போவாங்க. இல்லைன்னா சிக்கனமா இருப்பாங்க. இந்த 2 விஷயம் தெரிஞ்சுக்கிறங்க. நான் பொதுவா வந்து இந்த திருமண பொருத்தம் சொல்றதுக்கு மெயின் காரணமே என்னன்னா, நெறைய பேர் எல்லாருமே நினைக்கிறாங்கன்னா, இந்த பெண் குழந்தை பிறந்த உடனே ஒரு 19, 20 வயசு ஆன உடனே அந்த மேரேஜ் பண்ற தாட் தான் போகுதே ஒழிய, அவங்களுடைய செல்ஃபா இருக்கக்கூடிய திறமைய வளர்த்துக்கிறதுக்கான வேலைய தாய் தகப்பன் செய்யறதில்ல. இதுல என்ன முழு காரணம் இருக்கும்னா, அவங்க அந்த எண்ணங்கள் இருந்தாலும் அவங்க அப்பா, அம்மா இருப்பாங்க. "டேய் எப்படா புள்ளைய கல்யாணம் பண்ண போற? எப்படா புள்ளைய கல்யாணம் பண்ண போற?" 1. கூட பிறந்தவங்க, "எப்பா எப்பப்பா கல்யாணம் பண்ண போற?" 1. 3வது சுத்தி இருக்க சொந்தக்காரவங்க. இவங்களுக்கு பயந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்க என்ன செய்றாங்கன்னா, சரி ஒரு சில பேரு நகரத்து வாழ்க்கை வாழ்றவங்க வேற. கிராமத்து வாழ்க்கை வேற என்ன செய்றாங்கன்னா, பயந்துகிட்டே என்ன பண்றாங்கன்னா, சரி அந்த திருமணத்த பேச ஆரம்பிச்சுறாங்க. "நல்ல வரன்ங்க, நல்லா இருக்கும்ங்க. அந்த இடத்துல கட்டி குடுத்தா, பையன் நல்ல பையன்ங்க." அப்படின்ட்டு நெறைய நம்ம வந்து பார்க்குறோம். திருமணத்த வந்து பாரம்பரிய முறையில பொருத்தம் பார்த்து 7 பொருத்தம் இருக்கு, 8 பொருத்தம் இருக்கு, 10க்கு 10 இருக்குங்க, 11க்கு 11 இருக்குன்னு பொருத்தம்லாம் பார்த்துட்டு, கடைசியா பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பேர் வந்து கண்ண கசக்கி நிக்கிறத கண்கூட பார்க்குறோம். ஒரு சில விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. ஆண் குழந்தைக்கும், பெண் குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. பையன பொறுத்தவரை எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, "பையன் தானே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, மெதுவா பண்ணிக்கிறலாம்." அப்படிங்கிற ஒரு மனநிலையும், பெண்ணா இருந்தா சரி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ, அவ்வளவு சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணி குடுத்துருங்கிற மனநிலையும் இருக்கு. இது முற்றிலும் தவறுங்க. பொதுவா பெண் குழந்தைய தான் நீங்க சேஃபா முதல்ல வளர்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா, அவங்க இண்டிவிஜுவலா தனியா நிக்கக்கூடிய திறன் இருக்கணும். அந்த திறன நீங்க வளர்க்கிறது தான் ஒரு தாய் தகப்பனுடைய கடமை. அவங்கள நீங்க பேசிக்கா அதாவது வளர்க்கணும்னா ஒரு டிகிரி வைஸா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு. அடுத்து ஜாப் வைஸா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சுயமாக நிக்கக்கூடிய ஒரு திறன வளர்க்க குடுக்குறது தான் ஒரு தாய் தகப்பனுடைய வேலையே. அத விட்டுட்டு நீங்க வந்து உடனே 19 ஆயிருச்சுங்க, 18 ஆயிருச்சுங்க, வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கோம். உடனடியா கல்யாணம் பார்க்கணும். அப்ப யாருக்காக கல்யாணம் பார்க்குறீங்க? உங்களுக்காக கண்டிப்பா பார்க்கறதில்ல. நீங்க படிக்க வைக்கணும்னு நெனச்சா கூட, இல்ல உங்க குழந்தையே பார்த்தீங்கன்னா, சரி படிக்கணும்ப்பா, படிக்கணுமான்னு சொல்லும். உனக்கு என்ன தெரியும்? உலகத்த பத்தி தெரியுமா? காரணம் என்ன? நீங்களே அந்த புள்ளைய தெரியாம ஆக்கி, கடைசில என்ன பண்றீங்கன்னா சரிங்க, ஏதோ ஒரு சின்ன சின்ன சிம்ப்டம்ஸ் இருக்கும். "இல்லடி உன் புள்ள நடக்கிறது சரியில்லடி, உன் பையன் நடக்கிறது சரியில்ல." அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்றாங்கன்னா சரி, இவங்க இயல்பா பார்த்தீங்கன்னா, இந்த பெண் குழந்தைய பொறுத்தவரைன திடீர்னு ஒரு முடிவுக்கு வந்துர்றாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறங்க.
ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல காதல் திருமணம் ஒண்ணு இருந்ததுன்னா அது நிச்சயமா காதல் திருமணம் நடக்கும். நீங்க என்ன நினைச்சாலும் அது நிக்காது. நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. பெரிய பெரிய இடங்கள்ல நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. இங்கெல்லாம் நடந்துச்சான்னு கேட்டா அந்த அளவுக்குலாம் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல காதல் திருமணம் செஞ்சு திரும்ப கஷ்டப்படணும்னு விதி இருந்தா, இல்ல பிரிவுன்னு ஒரு விதி இருந்தா, அதுவும் நம்ம நிறைய ஜாதகத்துல பார்க்கிறோம். நிறைய பார்க்கிறோம். முடிஞ்ச மட்டும் நம்ம வந்து எதற்காக வந்து இந்த கொஞ்சம் பொறுமையா வந்து அந்த பெண்ணுடைய ஜாதகத்தை தன்னை வந்து நிலைநிறுத்த சொல்றோம்னா, அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல்ட்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, தனித்திறமை இல்ல ஏதாவது ரூபத்துல கணவரே விட்டுட்டு போனா கூட, இல்ல பிரச்சனை வந்து கணவரை விட்டு பிரிந்து வந்தா கூட, சுயமாக வாழக்கூடிய அந்த திறமைய கத்துக் குடுக்குறது மட்டும் தயவு செய்து எல்லாருமே புரிஞ்சுக்கிறங்க. ஏன்னா எல்லாருக்குமே நான் நெறைய தடவ வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையா வரும். சார் கல்லூரி பேராசிரியர் சார், கட்டிக் குடுத்தேன் சார், கார் வாங்கி குடுத்தேன் சார், 100 பவன் போட்டேன் சார். ஒரே பொண்ணு சார். இன்னைக்கு இருக்கிற சொத்து ஃபுல்லாவே அவரும் நானும் நல்ல போஸ்ட்ல இருக்கேன் சார். பெரிய மாவட்ட லெவல்ல ஒரு அதிகாரியா இருந்தேன் சார். ஆனா இன்னைக்கு என் பொண்ணுக்கு ஒரு பொண்ணு பிறந்தது சார். டைவர்ஸ்ல போய் நிக்குது சார். கண்கூட நடந்த விஷயம். நெறைய இந்த மாரி பார்க்கிறேன். ஏகப்பட்ட பிரச்சனைகள். அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. அதாவது திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது, எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா, ஜெனரலா அந்த கட்டத்த பார்த்துட்டு, இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்துன்னு இவங்களே ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் படிச்சவங்க எல்லாருமே. உங்களுக்கு தெரியும் பொதுவாவே ஆரம்பத்துல எடுத்த உடனே அஸ்வினி நட்சத்திரம் வருது. அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆண் குதிரைங்கிறது தெரியும். சரியான மேட்ச்னா என்ன அர்த்தம்? ஆண் குதிரைக்கு சரியான மேட்ச்ங்கிறது பெண் குதிரை. சதய நட்சத்திரம். ஒரு ஆண் குதிரை, ஒரு பெண் குதிரை. அப்ப ஆண் குதிரைக்கு அடுத்து அந்த குதிரைக்கு என்ன செய்றாங்க? எதிரி இல்லாதத பார்க்குறாங்க. எதிரி எது வருது பாருங்க. புலி, சிங்கம். அப்ப 2ல ஆண் சிங்கம், ஆண் புலி, பெண் சிங்கம், பெண் புலி. சித்திரை, அடுத்து என்ன சொல்றோம்? விசாகம், அடுத்து என்ன சொல்றோம்? அவிட்டம், புரட்டாதி. இந்த 4 நட்சத்திரங்கள் வந்து பொருந்தாது. ஏன் பொருந்தாதுன்னு சொல்றோம்? குதிரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு சாப்பிடக்கூடியது. அடிச்சு சாப்பிடக்கூடியது. இந்த 4 நட்சத்திரங்கள். இந்த 4 நட்சத்திரங்கள பொறுத்தவரை என்ன சொல்லுவோம்? இயல்பா சொல்றது அந்த காலத்துல சொன்ன முறை வேற. அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவா சொன்ன முறைங்க அதெல்லாம். பொதுவானா இதுக்கு இது பகை அப்படின்னு சொல்லிட்டு. பகைன்னா என்ன பகை சொல்லுவோம்? இந்த மாதிரி. இந்த 4 வந்து அடக்கி ஆளக்கூடியது, கொடுமைப்படுத்தக்கூடியது. பகைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எலி, பூனை. அப்ப பூனை நட்சத்திரம் எது அது? ஆயில்யம், புனர்பூசம். ஆண் பூனை, பெண் பூனை. மகம், பூரம். ஆண் எலி, பெண் எலி. அப்ப 2மே பார்த்தீங்கன்னா பகைன்னு சொல்றோம். கீரி, உத்திராடம். பாம்பு நட்சத்திரம். மிருகசீரிடம், ரோகிணி. 2 என்ன சொல்றோம்? பகைங்கிறோம். ஒண்ணுக்குமே பார்த்தீங்கன்னா, பகை, நட்பு அப்படிங்கிற பார்த்து தான் என்ன செய்றாங்கன்னா, அ இடையில வந்து பார்த்தீங்கன்னா, மீடியம்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பரவாயில்லங்க, சமம் அப்படி மாரி போட்டிருப்பாங்க. மான், பசுமாடு 2 வந்து பார்த்தீங்கன்னா பகை கிடையாது. ஆனா அது அது வேற இனம், இது வேற இனம். ஆண்மான், கேட்டை, பெண்மான், அனுசம். அது மாரி அ காளை மாடு, உத்திரம், பசுமாடு, உத்திரட்டாதி. சரிங்களா? இப்ப ஆண்மான், பெண்மான், அ காளை மாடு, பசுமாடு இதெல்லாம் வந்து பகை கிடையாது. அதே மாரி கார்த்திகை பெண்ணாடு, பூசம் ஆணாடு. ஆணாடு, பெண்ணாடு. பசுமாடு, ஆடு பகை இல்ல. சரிங்களா? இந்த மாதிரி பார்த்து முன்னோர்கள் சொன்னதுக்கு காரணம் வேற. ஆனா இப்ப நவீன காலத்துல நம்ம அதையே பார்த்துக்கிட்டு, இவங்களே என்ன செய்யணும் லிஸ்ட் வச்சுக்கிறாங்க. இந்த நட்சத்திரம் இருக்கா? அப்படின்னு பார்த்துறாங்க. விதி பிரகாரம் நடக்குங்கிறது வேற. ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. சொர்க்கத்தில் தீர்மானிக்கப்பட்டது. திருமணங்கிறது சொர்க்கத்தில் தீர்மானிக்கப்பட்டது. ரைட் ஓகே தான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அந்த ஒரு சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த திருமணத்துக்கான வாய்ப்புகள் கூடி வரும். வாய்ப்புகள் கூடி வரும்பொழுது, அது உண்மையிலேயே நன்மையா, தீமையாங்கிறத ஃபர்ஸ்ட் தயவு செய்து தெரிஞ்சுக்கிறங்க. வாழ்க்கைங்கிறது நம்ம ஒரு டைம் பார்த்து சேர்த்து வைக்கிறனால மட்டும் பார்த்தீங்கன்னா, கடைசி வரையும் லைஃப் நல்லா இருக்க போறதில்ல. நெறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் மத்த விஷயங்களோட திருமண பொருத்தத்துக்கு பொதுவா என்ன சொல்லுவாங்க? தாலி பொருத்தம் மெதுவா பார்க்கணும். ரெச்சு பொருத்தம்னு சொல்லுவாங்க. பொருத்தம் பார்க்கணும். இது ஒரு காலத்துல. ஏன்னா ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா, கணவர் வந்து இறந்துட்டார் சரி, உடன்கட்டை ஏறுற பழக்கம்லாம் இருந்தது அந்த காலத்துல. அதுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரிங்க, அந்த அந்த நிலையெல்லாம் மாறுச்சு. அதனால என்ன செய்வாங்கன்னா, ரச்சு பொருத்தம் இருக்கான்னு சொல்லுவாங்க. ரச்சு பொருத்தம்னா தாலி பொருத்தம் இருக்கான்னு பாருங்க அப்படிங்கிறது. ஆனா இப்ப என்ன செய்றாங்க தெரியுங்களா? கணவருடைய ஆயுள் நல்லா இருக்கா மாரி, பெண்ணுடைய ஆயுளும் நல்லா இருக்கான்னு பாருங்க. அப்போ ஒரு விஷயத்த நம்ம வந்து என்ன செய்றோம்னா, பொதுவான விஷயங்கள 10 பொருத்தத்துல ராசி, ராசி அதிபதி. ராசிங்கிறது உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட ராசினா ஒரு ராசியில கிட்டத்தட்ட 80,00,00,000 பேர் இருப்பாங்க. அந்த 80,00,00,000 பொறுத்து வச்சு ராசி பொருத்தம் பார்க்கிறது. உடல் பொருத்தம் சொல்றேன். அடுத்து லக்ன பொருத்தம்ங்கிறது. லக்னம் பார்த்தாலுமே உங்களுக்கே தெரியும்.
அடுத்து நட்சத்திர பொருத்தம் சொல்றதும், ஏன்னா தின பொருத்தம் சொல்றது, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பொதுவான விஷயங்களை வச்சு பொருத்தம் சொல்லும் பொழுது இப்ப இருக்கிற காலத்துல, ஏன்னா அந்த காலத்தினுடைய பண்பாடு வேற. ஏன்னா நம்ம சொந்தம் உறவு முறைகள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளதான் திருமணமே பண்ணுவாங்க. அந்த காலத்தினுடைய வாழ்க்கை முறையே வேற. உணவு பழக்கம் வேற மாதிரி இருந்தது, வாழ்க்கை முறை வேற இருந்தது. ஏன்னா உணவு பழக்கத்தை சொல்றேன்னா, இந்த உணவு பழக்கம்லாம் இப்ப மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா பழைய காம உணர்வை அதிகமாக தூண்டுறது, மது போதை அந்த மாதிரிலாம் அந்த காலத்துல அப்படிலாம் இல்லைங்க. இயற்கையான உணவு, இயல்பாகவே பார்த்தீங்கன்னா சரி ஆரோக்கியமான உடம்பு, பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா தீமை செய்யற அளவுக்கு இருக்காது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏரியாவுல எனக்கு தெரிய ஒரு கொலையும் நடந்துச்சுனாவே அது ரொம்ப வருடங்களுக்கு இருக்காது. எனக்கு தெரிஞ்சு எங்க கிராமங்கள்ல இல்ல. நான் இருக்கிற காலத்துல சின்ன வயசுல. இப்ப அப்படி இல்ல. சர்வசாதாரணமா காலங்களும், சூழ்நிலைகளும் மாற ஆரம்பிச்சுருச்சு நெறைய. அப்ப இயல்பா அந்த முறை அப்ப உள்ள வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா, சொந்தம், சொத்துன்னு ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளேயே திருமணம் பண்ணுவாங்க. 1 கல்யாணம் இல்ல 2 கல்யாணம் பண்ணியிருக்காங்க, 3 கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதே மாரி குழந்தை பாக்கியம் பார்த்தீங்கன்னா, 8 குழந்தை, 7 குழந்தை, 9 குழந்தை, 10 குழந்தைலாம் இருந்திருக்கு. அதையே அவங்க வளர்த்தெடுத்து நல்ல முறையில பார்த்தீங்கன்னா சரி, கௌரவமா வந்து வாழ்க்கை முறை வாழ்ந்தாங்க. அந்த வாழ்க்கை முறை வேற. ஆனா இப்ப என்ன செய்றாங்க, மேக்ஸிமம் 1 குழந்தை. அதுக்கு மேல மீறி போனா சரி 2 குழந்தை இருந்தா பெட்டர்ன்னு சொல்லிட்டு, ஒரு சில குடும்பங்கள்ல இந்த 2 குழந்தைங்கிற நிலை வந்துருச்சு. அது பெரிய பெரிய பணக்காரங்களா இருந்தா கூட பார்த்தா கூட தெரியும். பெரிய வசதியா இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 1 குழந்தை தான் வச்சிருப்பாரு. நெறைய நீங்க பார்த்திருப்பீங்க. பெரிய கோடீஸ்வரர் 1 குழந்தை தான் இருக்காங்க. அந்த மாரி சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் நம்ம கண்கூட பார்க்கிறோம். பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, சரி பிரிவு. குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி பிரிவுன்னு சொல்லி வருது. நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, மன ரீதியான சில பாதிப்புகள் நெறைய நடக்குது. மேரேஜ் சொல்லி பண்ணி வச்சுட்டு 10 வருஷம் வாழ்க்கையே வாழ்றதில்ல. தாம்பத்தியமே சுத்தமா இல்லாம இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள சண்டை போட்டு பெரிய லெவல்ல அதாவது கொலை வரையும் போறதெல்லாம் இப்ப இருக்கு. அதனால பொதுவா என்ன செய்யுங்கன்னா, ஒரு பெண் குழந்தைக்கு நான் சொல்றது மெயினா ஆண் குழந்தை கூட பிரச்சனை இல்லைங்க. பெண் குழந்தைய பொறுத்தவரையில முடிஞ்ச மட்டும் கொஞ்சம் பொறுமையாக வரன் பாருங்க. வரன் பார்க்கும்போது அதற்குன்னு ஒரு கொடுப்பினை இருக்கும். 31 வயசுல தான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விதி இருந்தா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சரி நான் அங்க போயிருந்தா முன்னாடியே பார்த்திருக்கலாமா, இங்க போயிருந்தா முன்னாடியே பார்த்திருக்கலாம் இல்லங்க. அவருக்கு இயல்பாவே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணாக இருந்தால் சுக்கிரன் வீக்கா இருந்திருக்கும். அதே மாரி பெண்ணாக இருந்தால் செவ்வாய் வந்து கொஞ்சம் பலம் இழந்திருக்கும். 2மே ஒற்றைப்படை பாவங்கள தொடர்பு கொண்டுருச்சு வச்சுக்கிருங்க. வாழ்க்கை முறை நல்லா இருக்கும். அதுல பொதுவா நம்ம என்ன செய்றோம்னா, சரியான மேட்சிங் அமைஞ்சா நல்லது. சரியான மேட்சிங் அமைஞ்சா நல்லது. விஷயங்கள பார்க்கையில, ஒரு திருமண பொருத்த பார்க்கையில நம்ம என்ன சொல்றோம் 12 பாவம் பார்க்கணும். இல்லைன்னு சொல்லல. குழந்தை குழந்தை பாக்கியம் இருக்கா? மனப்பொருத்தம் இருக்கா? தாம்பத்தியம் நல்லா இருக்கா? வெளியுலக வாழ்க்கைக்கு வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் வெளிய வந்து காமிச்சுக்காம இருக்காங்களா? வாய் தகராறு இல்லாம இருக்கா? குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தாய் தகப்பன அனுசரிச்சு போறாங்களா? மாமனார், மாமியார அனுசரிச்சு போற பெண்ணோ இல்ல கணவரோ வர்றாங்களா? எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு. மூளை ரீதியாக, எண்ணங்கள் ரீதியாக, சிந்தனை ரீதியாக ஒத்து போகுதா? நெறைய விஷயங்கள பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாமே மேட்ச் அமையாது. எல்லாமே மேட்ச் அமையாது. ஆனா நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க சூழ்நிலை நினைக்கிறாங்கன்னா, பொதுவான விஷயங்கள எடுத்து கையில வச்சுக்கிட்டு, இந்த நட்சத்திரம் இருந்தா சொல்லுங்க, இந்த நட்சத்திரம் இருந்தான்னு சொல்லுங்கன்னு தயவு செய்து யாரும் பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த பார்க்கிற முறைகள்ல சொல்லிக் கொடுக்க முறைகள் எடுக்கக்கூடிய ஜோதிடர்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ஒரு ஜாதகம் போட்டிருக்கோம். இப்ப பார்க்குறோம். 16 வயசு 8 மாசம் ஆகுது. சார் மேரேஜுக்கு பார்க்கலாமான்னு கேட்குறாரு. ஆனா உள்ள போய் பார்த்தா தெரிஞ்சு போயிரும். அந்த ஜாதகியுடைய குணநலம் என்ன? அவங்க எப்படிப்பட்டவங்க? எப்ப மேரேஜ் பண்ணா நல்லா இருக்கும்? எந்த ஜாதகத்த மேட்ச் பண்ணா நல்லா இருக்கும்? அப்படிங்கிற கொஸ்டின் வருது. எந்த ஜாதகத்த மேட்ச் பண்ணாங்கிற பொழுது நம்ம என்ன செய்றோம்? இயல்பா ஒரு ஜாதகம் தேடி வருதுன்னு வச்சுக்கிறங்க. அந்த ஜாதகத்த நம்ம பொருத்தம் பார்ப்போம். நல்லா இருந்தா என்ன செய்றோம்? ஓகேங்கங்கிறோம். நல்லா இல்லைன்னா வேண்டாங்கங்கிறோம். அன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்த்தோம். உடனடியா வேண்டாங்க அப்படின்னா. காரணம் என்ன? அந்த பொண்ணுடைய ஜாதகத்துல லேட்டா தான் திருமணம் ஆகுறது விதி இருக்கிறதுனால நம்ம வேணாம்னு சொல்லிட்டோம். அந்த பொண்ணுடைய ஜாதகத்த பாருங்க. ஜாதகத்த பார்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சு போயிரும். ஜெனரலா பார்க்கையிலேயே தெரிஞ்சு போயிரும். முதல்ல ஒரு ஜாதகத்துல ஆணாக இருந்தால் சுக்கிரன முதல்ல பாருங்க. சுக்கிரனுடைய நிலை. சுக்கிரன் வந்து நம்ம இங்க சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? சுக்கிரன் வந்துங்க பொதுவா 5, 7, 9, 11 இந்த இடங்கள்ல உட்கார்ந்திருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். உடனே அங்க இருக்கிறவங்க நம்ம பார்க்கிறவங்க என்ன நினைப்பாங்க, என் கட்டத்துல 5 தான் சார் இருக்கு சுக்கிரனு. என் ஜாதக கட்டத்துல 7ஆம் வீட்ல தான் சார் இருக்கு. என் கட்டத்துல 9 தான் சார். அந்த சுக்கிரன் நான் சொல்லல. ஒரு ஜாதகங்கிறதுங்க ஒவ்வொரு இடத்துல அந்த உபநட்சத்திரம் ரீதியா பிரிச்சு அது எந்த இடத்துல உட்காரும்னு பார்த்தா தான் முடியும். அதுக்கே ஒரு கொடுப்பனை வேணுங்க. நெறைய பார்க்கிறோம். ஒரு சில ஜாதகங்கள்ல பார்த்தீங்கன்னா, சார் பிரியலாம்னு இருக்கிறதெல்லாம் நெறைய வந்து சொல்லி திரும்ப இப்ப கூப்பிட்டு சொல்றாங்க. ஒருவேளை நான் அன்னைக்கு பிரிஞ்சிருந்தேன்னா, மென்டலி பிரிஞ்சிருப்போம் சார் குழந்தைய விட்டு. நல்ல வேளை இப்ப கைட் பண்ணதுனால இப்ப நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்திருக்கோம் சார். அப்படிங்கிறதெல்லாம் நெறைய பார்க்கிறோம். அதனால திருமண பொருத்தம் உங்கள சார்ந்து. ஏன்னா நம்ம வந்து உங்கள்ட்ட வரணும்னாவே அவங்களுக்கு கொடுப்பினை இருக்கணும். ஒருவேளை கொடுப்பினை இருந்து வந்து அவங்க ஜாதகம் பார்க்கணுங்கிற சூழ்நிலை வரும்பொழுது,
நீங்க வேற எதையுமே பார்க்காதீங்க. பாவத்தை பார்த்து தயவு செய்து பலன் சொன்னாதீங்க. சார் 7ஆம் பாவம் நல்லா இருக்கா? நிறைய பேருக்கு அதே மனநிலை நிறைய பார்த்துட்டேன். 7ஆம் பாவம் சார் 7ஆம் பாவம் தான் போகுது ஒழிய ஒரு ஆணாக இருந்தால் சுக்கிரனையும் பெண்ணாக இருந்தால் செவ்வாயும் பார்க்கணுங்கிற தாட்டே போக மாட்டேங்குது. ஒரு சில இடங்கள்ல சுக்கிரனை 2 பேருக்கும் பார்க்க வேண்டியிருக்கும். பாலின உணர்வுகளை தூண்டுவது சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயல்பா வந்து பார்த்தீங்கன்னா காம உணர்வுகளை தூண்டுவதுன்னு சொல்லுவோம். பாலின உணர்வுகளை தூண்டுறதுல பர்டிகுலரா சுக்கிரன் நல்லா இருக்கணும். சுக்கிரனுங்கிறது பாலின உணர்வுகளை தூண்டக்கூடியதுன்னு சொல்லுவோம். சுக்கிரனுங்கிறது பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா நேத்தே சொன்னது மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்துல போய் அவர் ஆண் ஜாதகத்துல போய் சுக்கிரன் போய் சனி 4 10 தொடர்பு கொள்றது பெரிய லெவல்ல நாட்டம் இருக்காது. பெண்கள் மேல பெரிய லெவல்ல மனைவி மேல பெரிய லெவல்ல நாட்டம் இருக்காது. பொதுவாகவே பெண்கள் மேல பெரிய நாட்டம் இருக்காது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சனி ஒரு சில பிளானட் உணர்வுகளை தூண்டக்கூடிய புதன் போய் 4 10 தொடர்பு கொள்றது. இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா சரி உணர்வுகள் பெருசா இருக்காது. அதே மாதிரி செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா சனியோட 4 10 சேர்றது. நான் சொல்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிரிக்கிற முறையில பிரிக்கணும். சும்மா ஜென்ரலா பாக்குறது வேற. இருந்தாலும் திருமணங்கிற பொழுது எல்லா பாவங்களையுமே எடுத்துக்கலாம். ஏன்னா வாழ்க்கை முறை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தசை புத்தி அந்தரம் சூட்சமா ரொட்டேஷனா வந்துட்டே இருக்கும். அப்ப ரொட்டீனா வரும்பொழுது இப்ப இங்க பாக்குறோம் செவ்வாய்னு வச்சுக்கிறேங்க 6 8 10 இங்க 5 11 சுக்கிரன் 5 11 வந்திருக்கு. இது பொதுவாவே எல்லாத்தையுமே எடுத்துக்கிறணும். ஆனா பிரிச்சு பார்த்துட்டு எந்தெந்த டயத்துல எது வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். எந்தெந்த டயத்துல எது வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். இப்ப சனி 2 4 8 12 இருக்கு. சனி 2 4 8 12ன்னா எது வேலை செய்யும்? 8 வேலை செய்யுமா? 12 எப்ப வேலை செய்யும்? 2 எப்ப வேலை செய்யும்? 4 எப்ப வேலை செய்யுங்கிறதையும் பார்த்துக்கிறணும். ஓகேங்களா? அப்போ ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே பொதுவா நட்சத்திர பொருத்தங்கிற பொழுது லக்ன நட்சத்திரங்கிறதே இங்க யாருமே எடுக்கிறது இல்ல. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க பிறப்பு நட்சத்திரத்தை எடுத்துக்கிறாங்க. பிறப்பு நட்சத்திரம் இப்ப எடுத்துக்காட்டுங்க இந்த ஜாதகத்துல பாருங்க இப்ப திருவோணம் அப்ப திருவோணம்னா என்ன சொல்றாங்க குரங்கு நட்சத்திரம் பெண் குரங்கு அப்ப திருவோண நட்சத்திரத்துடைய ஜோடி என்ன பூராட நட்சத்திரம் ஆண் குரங்கு பூராட நட்சத்திரம் இருந்தா ஓகே ஆண் குரங்கு பெண் குரங்கு இல்லைன்னா என்ன செய்யணும் குரங்குக்கு பகையா இருக்கக்கூடாது பாம்பு நட்சத்திரங்களை வரக்கூடாது பாம்பு நட்சத்திரத்தை பொறுத்தவரை ரோஹிணி மிருகசீரிடம் இந்த நட்சத்திரங்களை வரக்கூடாது வேற வந்து பாத்தீங்கன்னா நாய் நட்சத்திரம் வரக்கூடாது ஆண் நாய் பெண் நாய் மூல நட்சத்திரம் பெண் நாய் ஆண் நட்சத்திரம் திருவாதிரை ஆகாது இந்த மாதிரி பகை நட்சத்திரங்களை மெயினா சேர்க்கக்கூடாது ஏன்னா குரங்குக்கு பகை எது மெயினான பகை எது ஆண் நாய் பெண் நாய் அடுத்து என்ன சொல்லுவான் விசச்சந்துக்களாகிய பாம்பு நட்சத்திரங்கள் இந்த மாதிரி வந்துட்டு சுத்தமா ஆகாது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை முறையில இயல்பா ஒன்றோடு ஒன்று எதெல்லாம் பகையா இருக்கும் அந்த பகை நட்சத்திரங்களை மெயினா சேர்க்கக்கூடாது ஒண்ணு அப்ப அந்த நட்சத்திரங்களை சேர்க்கும் போது எது இதுல பாக்குறது இல்ல லக்ன நட்சத்திரத்தை பார்க்கணும் லக்ன நட்சத்திரத்தை பார்க்கணும்